நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கடந்த 35 ஆண்டுகளுக்கு பின்பு மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக முதற்கட்டமாக அப்பகுதியில் 175 அட்டைதாரர்களுக்காக பகுதி நேர நியாய விலைக் கடையை கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்த அவர் அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்தார். முன்னதாக கிராமத்திற்கு வருகை புரிந்த அமைச்சருக்கு மேலதாளம் முழங்க பட்டாசுகள் வெடித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராமச்சந்திரன் அரசு சார்பாக நீலகிரி மாவட்டத்தில் 11 புதிய நியாய விலைக் கடைகள் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் தற்போது பழுதடைந்த சாலையை விரைவில் சீரமைப்பதற்கு முயற்சிகள் நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் கௌசிக், குன்னூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சுனிதா உட்பட திமுக கழக நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவூர் பகுதியில் ரூபாய் 45 லட்சம் மதிப்பீட்டில் அரசு பேருந்து நிலைய பணிமனை திறப்பு மற்றும் புதிய வழித்தடங்களில் அரசு பேருந்துகள் இயக்கும் விழா கோவூரில் கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பேருந்து நிலைய பணிமனையை தொடங்கி வைத்து புதிய வழித்தடங்களில் இயக்கப்படும் புதிய அரசு பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதையடுத்து அரசு பேருந்தில் அமைச்சர்கள் பயணம் செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், தமிழக அரசின் மகளிர் திட்டத்தை மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ரூபாய் 2800 கோடி போக்குவரத்து துறைக்கு முதலமைச்சர் வழங்கியுள்ளதாக தெரிவித்த அவர் 68% மகளிர் அரசு பேருந்துகளில் பயணம் செய்வதாக தெரிவித்தார். இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 6 புதிய வழித்தடங்கள் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதில் 166 என்ற வழித்தடத்தில் கோவூரிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு புதிய வழித்தடம் துவக்கப்படுகிறது. இந்த பகுதியிலிருந்து இதுவரை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு நேரடி பேருந்து இல்லை என்ற சூழல் இன்றைக்கு மாற்றப்படுகிறது. அதேபோல் கோவூரிலிருந்து பிராட்வே செல்வதற்கு 26 என்ற வழித்தடத்தில் புதிய பேருந்து இயக்கப்படுகிறது. அது மகளிர் விடியல் பயணம் என்கிற அந்த முதலமைச்சருடைய சிறப்பு திட்டத்தின் கீழ் மகளிர் கட்டணமில்லாமல் பயணம் செய்யக்கூடிய பேருந்து வழித்தடமாக இயங்கும். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் TRB ராஜா அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ, நாகை MP வை செல்வராஜ், திருவாரூர் MLA பூண்டி கலைவாணன் மற்றும் அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் TRB ராஜா, திருவாரூர் மாவட்டத்திற்கு எண்ணற்ற திட்டங்கள் திமுக ஆட்சிகள் நடைபெற்றுள்ளதாகவும் மாவட்டத்தில் தேர்தல் காலத்தில் சொன்ன வாக்குறுதிகள் 75% நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தை அதிமுகவினர் விமர்சனம் செய்வதை தவிர வேறு ஏதும் அவர்களுக்கு தெரியாது. முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் போது ஏராளமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளதாகவும் முதல்வரின் இந்த அமெரிக்க பயணம் வரலாற்று சிறப்பு மிக்கதாக அமையும் எனவும் கூறினார். இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி முதலமைச்சர் அவர்களின் திட்டங்கள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் வேலையை மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் எல்லோரும் செய்து கொண்டு வருகிறோம். எனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய மகத்தான ஆட்சி மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த பயணம் எல்லா பயணங்களின் போல இதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக இருக்கும். ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் ஒரு ரொம்ப மகத்தான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு மகத்தான பயணமாக இது அமையும். நிச்சயம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் பரவலாக மழை பெய்தது. அப்போது விளாத்திக்குளத்திலிருந்து பேரிலோவன்பட்டி செல்லும் சாலையில் ஐயனார் கோயில் அருகே கரிமூட்டத்தில் வழக்கம் போன்று வேலை செய்து கொண்டிருந்த பிள்ளையார் நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் மகன் சோலைராஜ் என்பவர் மீது திடீரென மின்னல் தாக்கியதில் சுருண்டு விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த விளாத்திக்குளம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சோலைராஜின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இது தொடர்பாக விளாத்திக்குளம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சேலம் மாவட்டம் மேட்டூர் கூலி லைன் பகுதியை சேர்ந்த தம்பதியர் குமரவடிவேல் வனிதா இவர்களுக்கு ஈஸ்வரி கமலேஷ் என்ற குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் தம்பதி மற்றும் குழந்தைகள் ஆகிய 4 பேரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். இருசக்கர வாகனத்தை குமரவடிவேல் ஓட்டி சென்ற நிலையில் தூக்கணாம்பட்டி பிரிவு சாலையில் சென்றபோது பின்னால் வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் இவர்களின் வாகனத்தின் மீது வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் குமரவடிவேல் வனிதா மற்றும் குழந்தைகள் ஈஸ்வரி கமலேஷ் ஆகிய 4 பேரும் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்திய 2 சிறுவர்களையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் சிறுவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்தை ஏற்படுத்திய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.